ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்போஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நமக்கு காலம் வைஸாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரோ வைஸாக எடுத்துகிட்டு போவோம். ரோ வைஸாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம காலம் வைஸாக கொண்டு வரலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த டிரான்ஸ்போஸோட மெயின் பர்பஸ். இதை வந்து நம்ம டூ டைப்பாக பண்ணலாம். எப்படின்னா, நம்ம மேனுவலாகவும் காப்பி பண்ணி நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஓகேவா? அது ரோவாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி. இப்போ நம்மக்கிட்ட இங்கே டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை வந்து இப்போ எனக்கு இந்த ஐடி வந்து காலம் வைஸாக வேணும். இந்த நேம்ஸ் எல்லாமே எனக்கு வந்து காலம் வைஸாக வேணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே நான் நார்மலாக பேஸ்ட் டு ஸ்பெஷல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆல்ட்டு இஎஸ்வி கொடுத்தனாலும் நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். இங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு டிரான்ஸ்போஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன். இப்போ இங்கே இருக்கிற ஐடி வந்து எனக்கு இங்கே காலம் வைஸாக போயிடுச்சு. இங்கே இருக்கிற நேம்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு காலம் வைஸாக வந்திருக்கும் பாருங்களேன். இப்போ இந்த காலம் வைஸாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரோ வைஸாக அங்கே விசிபிள் ஆகும். இப்போ இங்கே ஐடி வந்து நமக்கு காலம் வைஸாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோ வைஸாக இருக்குது. அதே மாதிரி நேம்ஸும் பார்த்திங்கன்னா காலம் வைஸாக இருக்குது, ஆனால் இங்கே எல்லாமே உங்களுக்கு ரோ வைஸாக டிஃபைன்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ அகைன் வந்து நம்ம இப்போ காலம் வைஸாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரோ வைஸாக நம்ம கொண்டு போயிட்டோம். ஓகேங்களா? அகைன் உங்களுக்கு காலம் வைஸாகவே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ரோ வைஸாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அகைன் இங்கே இப்போ இந்த இடத்துல வச்சு நான் காலம் வைஸாக வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ இந்த இடத்துல வச்சு நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் கொடுத்தேன்னா எனக்கு அகைன் வந்து இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் மாதிரி எனக்கு வந்து இங்கே விசிபிள் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஓல்டு ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ரோ வைஸாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து காலம் வைஸாக நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட்டில் இருந்தோ அதுக்கே வந்துடுச்சு காலம் வைஸாக இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது. நம்ம டேட்டாவை காப்பி பண்ணி அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டிரான்ஸ்போஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு காலம் வைஸாக இருக்கிறது ரோ வைஸாக போயிடும். இப்போ ரோ வைஸாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் டு ஸ்பெஷலில் போயிட்டு டிரான்ஸ்போஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னாக்க அது காலம் வைஸாக வந்துடும். இப்போ இதையே வந்து நான் செகண்ட் ஷீட்டில் வந்து இப்போ நான் இந்த இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட வந்து இந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. என்கிட்ட செகண்ட் ஷீட்டில் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்போஸ் ஆகி வரணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல வரணும் இன்ஃபர்மேஷனு. நான் ஜஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் எனக்கு வந்து ஐடி வந்து ரோ வைஸாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், அங்கே வந்து காலம் வைஸாக இருக்குது. ஓகேங்களா? டிரான்ஸ்போஸ்ன்னு டைப் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் இது பண்ணுறேன். பண்ணிவிட்டு எனக்கு அரே வேல்யூ கேட்குது இல்லைங்களா? அரே வேல்யூ வந்து எதுவும் கிடையாது, எனக்கு இங்கே இருக்கிறது தான் அரே வேல்யூ. இந்த வேல்யூஸ் உள்ளே இருக்கிற வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு நான் அரே ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த நேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற நேம்ஸ் வந்துடும். இப்போ நான் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் வந்து காப்பி ஆகி பேஸ்ட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நான் ஃபார்முலா போடும்போதே நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுறேன் இந்த செல்ஸை. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபார்முலா போடுறேன் டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்போஸ் கொடுத்துட்டு இப்போ நான் அரே வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஷீட்டில் இருக்கிற என்னோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஓகேவா? கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃபங்க்ஷனை. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் போட்டோம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்து டிரான்ஸ்போஸ் ஆகி வந்துடுச்சு. எனக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரகுராமன், சண்முகம், சதீஷ்குமார், பிரதோஷ், குமரன், சுரேஷ்குமார் இவங்கெல்லாம் வந்து காலம் வைஸாக தான் இருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரோ வைஸாக எனக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட இப்போ இந்த ரோ வைஸாக இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. அகைன் இதை நான் வந்து காலம் வைஸாக நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு
ஈக்குவல் டு நான் கொடுத்துட்டு டிரான்ஸ்போஸ் கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ஃபங்க்ஷன் வரும். டேபு கொடுக்குறேன். இப்போ நான் அரே வேல்யூ இந்த அரே வேல்யூ செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அகைன் வந்து எனக்கு காலம் வைஸாக இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம 2 டைப் ஆஃப் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம வந்து மேனுவலாகவும் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கு அந்த பிளேஸை பொறுத்து நமக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் வந்து வெரி யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ஃபார்முலாவோட பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.